பாக்கியஸ்தானத்துல சனி வக்கரமா இருக்கும்போது ஒரு பெரிய கடன் அடைப்பீங்க. இப்ப எட்டுக்குடையன் வக்கரமாகும் பொழுது நம்ம இழந்த பணம் கிடைக்கும், வறுமை மாறுகிறது, வாரா கடன் எல்லாம் வந்து சரி. சரியானபடி முடிவு எடுத்தால் சாதனைகள் செய்யலாம். இவ்வளவு நாள் நம்ம முயற்சி செய்து நடக்காத காரியங்கள் இப்ப நடக்கும். ஆரை பார்க்கிறார். ஆறாம் இடம் என்பது ரணருண ரோக சத்ருஸ்தானம். கடன்களை அடைப்பீங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். சனி வக்ர பயிற்சி அப்படின்றத பத்தி நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கொடுக்க போகுது, எவ்வளவு அவங்க கவனமா இருக்கணும், அதோட பரிகாரம் என்ன அப்படின்றத நீங்க டீட்டெயில்டா ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுக்கு சொல்லுங்க சார். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரங்கள். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். சனி இப்போ வக்கரமாகுதுன்னு சொன்னோன்னா ஆளுக்கு வந்து துண்டை காணோம் துணியை காணோம்னு ஓடுற மாதிரி ஒரு பயத்துல எல்லாம் சுத்தின்னு இருக்கீங்க. பட் உண்மை என்னன்னா, சனி வக்கரமானா நல்லதுதான் பண்ணோம். ஏன் நல்லது பண்ணால், குருவுடைய முழு சுபராக இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை, உச்சபலத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையினால் சனி வக்கரம் அடையும் பொழுது ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணும். ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் 138 நாட்கள் இந்த சனி வக்ரகதியில் இருக்கும். இந்த வக்ரம் ஆறதுனாலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ கடகத்துலேயோ விருச்சிகத்துலேயோ அதே மாதிரி ரிஷபத்துலேயும் சரி, கன்னிலையும் சரி, தனுசுலையும் சரி, ஏதாவது ஒரு கிரகம் சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குருவோ சுக்கிரனோ அல்லது புதனோ இந்த இடத்துல வந்து வக்ரமா இருக்குன்னு வைங்க, இவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஜாக்பாட் அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் வீடு வாங்குவாங்க, நிறைய பேருக்கு பொண்ணு அமையும், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி குழந்தை ஆகும், நிறைய பேருக்கு ஃபாரின் செட்டில்மெண்ட்டு, கடன் தீர்வது, புதுசாக வியாபாரம் தொடங்குறது. 138 நாட்களுக்கு ஒரு ராசிக்கும் நம்ம டீட்டெயிலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கடகராசிக்காரர்கள் எல்லாம் என்னை சங்கம் வைத்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை நான் பெருமையாக சொல்வேன். காரணம் என்னென்னா, கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு ஜோதிடர் உண்டு என்றால் அது நான் தான். காரணம் என்ன? உங்களுக்கு உங்களை ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். 3-4 வருஷமாக உங்களுக்கு என்ன பற்றி தெரியும். கடகத்திற்கு ராசியிலே குரு பகவான் வந்து இப்போ தான் சார் வாழ்க்கையில் கொஞ்சம் இந்த நிம்மதியான விஷயங்கள்லாம் விட்டு போன வாழ்க்கையிலே அப்படின்னா இப்போ தான் சார் கொஞ்சம் நல்லதெல்லாம் நடக்குது சார் அப்படிங்கிற மாதிரி. இப்போ சனி பகவான் 8குடையவன், அஷ்டம சனி, உங்களுக்கு அவன் ஜென்ம எதிரி. அவர் என்ன பண்றாரு? 9ஆம் வீட்டுக்கு போயிட்டார். 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்கியஸ்தானம். அங்க போய் வக்கரமாகிறார். 7-8 வக்கரமாகிறார். நண்பர்களே, வாழ்க்கையில இந்த 8குடையவன் வக்கரமான என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. 8ங்கிறது தாரித்ரியம் என்று பொருள், 8ங்கிறது வறுமை என்று பொருள். அவர் வந்து உங்களுக்கு வக்கரமாகும் பொழுது வறுமை மாறுகிறது, வாரா கடன் எல்லாம் வந்து சேர்கிறது. சார் சதீஷ்னு ஒரு கேரக்டர் சார் 2021-22 என்கிட்ட பணத்தை பிடிக்கிட்டு ஓடி போயிட்டா சார், எங்கே போனானே தெரியல சார். நிறைய பேர் வருத்தம் தான். இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தரை பார்த்தேன், சார் என் பணம் 70 லட்ச ரூபா சார், நம்பி கொடுத்தேன் ஓடி போயிட்டான். இதுக்குன்னே இங்கேயே நமக்குள்ளே தான் சுற்றுறானுங்க, இங்கே தான் நம்ம பக்கத்தில் தான் சுற்றுறாங்க. இவங்கள்ட்ட சிக்காமல் வாழ்கிறதே ஒரு வாழ்க்கை. இப்போ 8குடையன் வக்கரமாகும் பொழுது நம்ம இழந்த பணம் கிடைக்கும். வாழ்க்கையில் நண்பர்களே, நாம் இழந்த பணம் திரும்ப கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அந்த நாளை நீங்கள் திருவிழாவாக அறிவிக்கலாம். அந்த கஷ்டப்பட்டு சேர்த்துறவங்க தான் சார் காசோட கஷ்டம் தெரியும். திருடிட்டு போகிறவனுக்கு தெரியும். இப்போ 8குடையன் வக்கரமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆகட்டும், அல்லது ஒரு கம்பெனி 2-3 கம்பெனியில் வேலை செஞ்சேன் சார், அந்த கம்பெனிலேருந்து செட்டில்மெண்ட்லாம் வரவே இல்லை, 2 கம்பெனி வந்துச்சு, 3ஆவது கம்பெனி வரல, அவங்க கம்பெனிலாம் செட்டில்மெண்ட் பணம் தருவாங்க போன்ற விஷயங்கள் ஏற்படும். 8குடையன் வக்கரமாகும் பொழுது உடல்நிலை சரியாகும். முக்கியமாக மாங்கல்ய தோஷங்கள் சரியாகும். கணவருக்கு ரொம்ப உடம்பு முடியல சார், என் கணவர் வந்து எப்படி என்ன ஆகுங்கிறதே எனக்கு தெரில, அவன் டாக்டர் இந்த மாதிரி சொல்லிட்டான். சொன்னது டாக்டர் தானே, ஒன்றும் கடவுள் இல்லையே. அது கவலைப்படாதீங்க, சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், ஆயுள் காரகனே அவர் தான். உங்கள் வீட்டில் யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஐசியூவில் இருக்கிறவங்க எந்திரிச்சு வந்து கிரிக்கெட் ஆடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லது நடக்கும். சனி பகவான் அருள் புரிந்தா தெய்வம் தாங்க எல்லாம். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைன்னு சும்மாவா சொன்னா? நம்மளால முடியலன்னா என்ன அர்த்தம்? சுவாமி ஒரு நிமிஷம் பார்த்து எந்திரின்னா எந்திரிச்சிருவார், அவ்வளோதான். அந்த மாதிரி நோயெல்லாம் சரியாகும், நல்லா ஆகிட போகிறீங்க, கவலைப்படாதீங்க. எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் இதை பார்த்துட்டு இருப்பீங்க, கவலையப்படாதீங்க. உங்களுக்கு நான் ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறேன், உடம்பு சரியாயிடுவீங்க, சுகமாயிடுவீங்க. நகம் முழுக போகுது. முக்கியமாக 8னா முழுகிறது, நகம் முழுக போகுது. உலகத்தின் கொடுமையான ஒரு வழி என்ன தெரியுமா? நம்ம மனைவி நகை நம்ம கண்ணு முன்னாடி முழுகிறது தான். வேதனையில் உச்சக்கட்ட வேதனை. இதெல்லாம் வாழ்க்கையில் நிறைய பேர் அனுபவிச்சவங்களை நான் பார்க்குறேன். அதனால நான் சொல்கிறேன், அந்த மாதிரி வேதனை திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இந்த ஒரு 50 பவுன் வாங்கி அது வாங்கி போடும், அதான் கெத்து. இப்போ நடந்து போகுது சார். இப்போ என்ன, இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப ஆரம்பிப்போம். அப்போது ஒரு 8ஆம் இடத்திலிருந்து 9இல் இருக்கின்ற சனி பகவான் 3ஆம் பார்வையாக 11ஐ பார்க்கிறார். லாபம் வருகிறது. இப்போ முக்கியமாக இப்போ தான் புதுசாக 4 மிஷின் வாங்கியிருக்கீங்க, புதுசாக பிஸ்னஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நண்பர்களே,
துன்பம் தீர வேண்டும், மூழ்கிய நகையை மீட்டுனா என்ன பண்ணும் உட்காந்து ஃபீல் பண்ணலாமா? ஃபீல் பண்ணால் நகை வராது. என்ன பண்ணும்? இன்னும் நல்லா உடம்பை வருத்தணும். உடம்பை வருத்தி உடம்புக்கு எப்போ தேவையோ ரெஸ்ட்டு அதுவே எடுத்துக்கணும் சார். நம்மளாம் ரெஸ்ட் கொடுக்கக்கூடாது. 9, 10, 11 சனி பார்க்கிறார். சனி 3ஐ பார்க்கிறார். 3ங்கிறது முயற்சி, சகோதர பாவம். முயற்சி எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி தருகிறார். அடுத்ததாக 6ஐ பார்க்கிறார். இது 2வது ஜாக், 3வது ஜாக்பாட். முதல் ஜாக்பாட் லாபத்தை கொடுக்கிறார். 2வது ஜாக்பாட் முயற்சிகளில் வெற்றியை தருகிறார். சகோதர பாவங்கள், எங்கள் அண்ணன் தான் சார் எனக்கு போய் போட்டியா ஏற்ற மாதிரி கடையை போட்டு உங்களுக்குறாரு சார். என்ன செய்யுது? அண்ணன் கூட சண்டை போட மனசு வரல. அதெல்லாம் சரியாயிடும். உங்கள் கடையை அவர் கடையை ஜாயின்டாக செயல்பட்டு ஒரே கடையாக மாற்ற போகிறீங்க போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். அடுத்த 6ஐ பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ரணருண ரோக சத்ருஸ்தானம். கடன்களை அடைப்பீங்க. நீங்களே ஃபோன் பண்ணி ஹலோ மிஸ்டர் கடங்கார் எங்கே இருக்கீங்க? அறிவில்லை உனக்கு? காலில் வந்து காசு வாங்கிட்டு போகணும் தெரியாது? ஓவர்ரா. போன வருஷம்லாம் நீ எப்படி? அது போன வருஷம். இப்போ சனி வக்ரமேட்டர். இப்போ நான் கடன் கொடுக்குறேன், நீ வாங்கிட்டு போகிற. புஷ்பா படத்தில் பண்ணுற மாதிரி அவரை பிடிச்சி ஒவ்வொரு வீடாக கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் சொல்லு, நான் கடனை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஸ்டண்டெல்லாம் பண்ணுவீங்க. நான் சொல்கிறதெல்லாம் கடன்காரங்களால் பாதிக்கப்பட்டவங்கள சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த பேங்க்காரங்க வேலையே தான். நம்மகிட்ட பேசும்போதெல்லாம் சார் வணக்கம் சார், குட் மார்னிங் சார் அப்படின்னு பேசுறது. அதுக்கப்புறமா நம்மகிட்ட ஏதாவது லோனை கொடுத்து விட்டு ஆளை போட்டு வசூல் பண்ணுறது. ஸோ அதனால் வாழ்க்கையில் நண்பர்களே, இந்த பேங்க்காரங்கள்ட்ட மட்டும் கடன் வாங்குறதை நிறுத்திடுங்க. இந்த கிரெடிட் கார்டு இருந்தால் உடச்சி போட்டுருங்க. இந்த சனி 6 பார்க்கும்போதே கடனே வாங்காத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை. அதை மனசில் வச்சுக்கோங்க. அதுதான் இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? நான் ஈர துணி கட்டிட்டு கூட படுத்துக்கிறேன் சார், ஆனால் கடன் மட்டும் வாங்க மாட்டேன் சார். அதை மனசில் வச்சுக்கோங்க. 6ஆம் இடத்துல நீங்கள் ரொம்ப பெரிய தொழிலதிபராக போகிறீங்க. கடகராசிக்காரர்கள் கடனில் இருந்து வெளிவர போகிறீங்க. கடவுள் கடாட்சத்தால் 100க்கு 95 மார்க். சார், கடகத்துக்கு அடுத்த அந்த 138 நாள் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன மாதிரியான இந்த சனி வக்கர பலன்கள் கொடுக்கும்? கடகத்தை பொறுத்தவரைக்கும் முதல் விஷயம், அதிர்ஷ்டம்னாவே லைஃப் இவ்வளோ நாள் புரட்டை போட்டக்கூடிய ரொம்ப மோசமான நிலைமைகள்லேருந்து கண்டிப்பாக வெளியே வருவீங்க. அதுதான் முதல் அதிர்ஷ்டம். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சனி வக்கரமாக இருக்கும்போது ராசி லக்னத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை சனிக்கு இருக்கிறதுனால இவ்வளோ நாள் நம்ம முயற்சி செய்து நடக்காத காரியங்கள் இப்போ நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகணும் வெயிட் பண்ணுறோம், 40 வயசு ஆச்சு, இப்போ ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். வம்சாபிவிருத்தி இல்லை, அதாவது என் பையனுக்கு குழந்தை இல்லை, பேர குழந்தைகள் இல்லை சார், நாங்கள் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம், என் மருமக அங்கே இருக்காங்க, மகன் அங்கே இருக்கான், எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் குழந்தை மட்டும் பிறக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் பஞ்சாயத்து ஓடின்னு இருக்குது. எங்கள் அக்காவும் தங்கச்சியும் சண்டை போடுறாங்க, லாஸ்ட்டுக்கு தம்பியை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தம்பிக்கு வர வேண்டிய ஒரு லேண்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, டிஸ்பியூட்டட் லேண்டாக இருக்குது, இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்காரர் வந்து அந்த வேலி போட்டு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டிஸ்பியூட்டட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கோர்ட்டில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள், நான் சொல்கிறது நிலப்புலன்கள், பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது எல்லாமே கிளியர் ஆகி கண்டிப்பாக உங்களுக்கு வீடு நிலம் வருவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக வரும். தாய் வீட்டு சொத்து எதுவாக இருந்தாலும் சரி, அது வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அது லேண்டு மட்டும் இல்லை, பொதுவாக நீங்கள் உங்களுக்கு எதாவது நகை கொடுக்கணுன்னு இருந்தால் கூட அது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், அதாவது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லாபம் கண்டிப்பாக உருவாகும் அப்படிங்கிறதுல டவுட் இல்லை. 5வது முக்கியமான விஷயம், வெளியூருக்கு போய் என் பையனை படிக்க வைக்கணும், ஃபாரின் யூனிவர்சிட்டியில் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணுறோம், கிடைக்கல, லேட்டரல் என்ட்ரி அக்டோபர்லேருந்து தான் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறோம், ஆனால் அது நல்லபடியாக ஓடுமா, நல்லபடியாக கிடைக்குமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீசா கிளியர் ஆகுமா, பாஸ்போர்ட் கிளியர் ஆகுமா, இந்த மாதிரி பல கேள்விக்கான பதில் எஸ். ஏன்னா கடகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளியூர் பிரயாணம் உண்டு. ஃபாரின் யூனிவர்சிட்டியில் வேலை கிடைக்கக்கூடிய அல்லது வேலை உங்களுக்கு கோர்ஸ் அமையக்கூடிய பிராப்தம்ங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். தைரியமாக இருக்கலாம். அப்போ பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்கிறவங்களுக்குலாம் வேற ஊரில் போய் படிக்கிற மாதிரியும், பக்கத்தில் பெரிய ஒரு கோவில் இருக்கிற மாதிரியும், அந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். அதனால் அதுலேயுமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. இன்னொன்று 6வது முக்கியமான விஷயம், பாக்கியஸ்தானத்தில் சனி வக்கரமாக இருக்கும்போது ஒரு பெரிய கடன் அடைப்பீங்க. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோம் சார், கிட்டத்தட்ட 15 வருஷமாக இஎம்ஐ கட்டுறேன், இன்னொரு 10 வருஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இந்த வர்ற பணத்தை வச்சு உங்களுக்கு அந்த ஒரு மனசில் அந்த ரிலாக்ஸாக இருப்பீங்க. அப்பா இனிமேல் கடனுக்காக ஓட வேண்டியதில்லை, நமக்காக நம்ம ஓடலாம், கொஞ்சமாவது சேமிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இந்த சனி வக்கரமாக இருக்கிறச்சே உங்களுக்கு அது நடக்கும். ஸோ மோரர்லெஸ் நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் வருவீங்க. 7வது முக்கியமான பலன் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் பிரிவு ஒரே சண்டை அவமானம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள், இல்லைன்னா விட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். செகண்ட் மேரேஜ் ஆகணும்னு வெயிட் பண்ணுற நபர்களுக்கு கண்டிப்பாக செகண்ட் மேரேஜ் கண்டிப்பாக ஆகும். ரொம்பவுமே நிம்மதியான ஒரு ஸ்தானத்தில் உங்களுக்கு ஏற்படும். அந்த சனி வக்கரமாக இருக்கனால
ஆல்ரெடி அந்த பொண்ணை பார்த்துருப்போம், இல்லை ஆல்ரெடி அந்த பையன் வீட்டில் வந்து பேசியிருப்போம், வேண்டான்னு சொல்லி ஒரு வருஷம் ஆட்டோன்னு விட்டுருப்போம். இப்போ அதே பையன் அதே பொண்ணு மறுபடியும் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தெரிஞ்சவங்களே நம்ம இன்னும் மறுபடியும் ரிலேஷன்ஷிப்குள்ளே வர மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாகவே வந்து கடகத்துக்கு நல்லா இருக்குது தெரியுமா இருக்கலாம். உண்மையாவே கடகத்துக்கு வந்து எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லும்போது இந்த அடுத்த இந்த 138 நாட்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல நன்மைகள் கண்டிப்பா. கொடுக்க போகுது. அப்போ இவங்களுக்கு இவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக்டர்ஸ்? கண்டிப்பாக பாக்யஸ்தானத்தில் சனி வக்கரம்னா கால் முட்டி பார்த்துக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ஃபஸ்ட்டு வண்டி வாகனங்களில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாவே அதுக்கான பழுது நீக்கக்கூடிய ஸ்தானங்கள்லாம் சரி பண்ணணும். சர்வீஸ் கரெக்டாக பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு மேலே சொன்னால் அப்பாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வீட்டில் முன்னோர்களில் இருக்கக்கூடிய ஒரு நோய் இப்போ வரும். விச் மீன்ஸ் உங்கள் தாத்தாக்கு வந்து சுகர் இருந்தால் இப்போ உங்களுக்கு சுகர் வரும். உங்கள் தாத்தாக்கு வந்து கட்டி இருக்குது, கேன்சர் இருக்குன்னா அந்த மாதிரி ஏதாவது சிம்டம் இப்போ தெரிய வரும். ஸோ யூ ஹேவ் டு பி அலர்ட். அதுதான் வந்து கடகம் வந்து ரொம்ப கவனமாக போகணும். ஓகே. ஸோ இது உண்மையாவே ஒரு பெரிய கவனத்துக்கு வார்னிங்னு கூட நம்ம வார்னிங் எடுத்துக்கலாம் அது சார். எல்லாருக்கும் நடக்காது. எப்படி இருந்தாலும் கோச்சாரத்தில் கிரகம் காட்டுதுன்னா ஒரு சில பேருக்கு கிரகம் ஜாதகமே மோசமாக இருக்குன்னா இந்த லெவலுக்கு போகும். அவ்வளோ அளவுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் லைட்டாக கால் நம்ம ஸ்டாண்ட் எடுக்கும்போது கால் முட்டியில் இடிபட்டு ஐயோன்னு 2 நிமிஷம் வலிக்கும், அப்புறம் போயிடும். அவ்வளோதான். இந்த மாதிரியும் அந்த மாதிரியும் இருக்கிறதுக்கான எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் அவர் அவ்வளோதான். அதுதான் ஃபைன் சார். அப்போ இவங்களுக்கு பரிகாரம் ஒண்ணுதான். பாக்யஸ்தானத்துல சனி வக்கரமா போறச்சு என்ன நீங்க கேட்டீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு வருவது, பாசிபிளா திருச்செந்தூருக்கு இறங்கி அங்க போய் இறங்கி அங்கிருந்து நடைபயணமா போயிட்டு வருவது பெரிய அதிர்ஷ்டம். சனி வக்கரமா இருக்குன்னா பாத யாத்திரை பண்ணணும். நேரடியா போய் நீங்க சுவாமி தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாத யாத்திரை மூலியமா சுவாமியை தரிசனம் பண்றோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஓடுமோ அது நடக்கும். சோகால்டு மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது கண்டிப்பா நடந்தே தீரும். திருச்செந்தூர் முருகப்பெருமானை பாருங்க, கடகராசி நண்பர்கள் நிம்மதியா இருப்பீங்க. சார், கடகராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது? ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா குரு ஜென்மத்தில் இருக்கார், 5, 7, 9 பார்வை இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதுவும் உச்சம் பெற்ற குரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை. ராகு கேது மாறப்போகிறாங்க. ஜென்மத்துக்கே வரப்போகிறார் கேது. கரெக்டாக 7ஆம் இடத்துல ராகு. இதில் உங்களுக்கு சனி எங்கே இருக்கார்? 8ஆம் பார்வை பார்க்க போகிறார். அவர் இருக்கிறது 9ஆம் இடம்தான். இருந்தாலும் குரு பார்வை ஒரு 5 மாதம்தான். இந்த ராகு கேது மாறும்போது உங்களுக்கு நிச்சயமாக அதுவும் மாறிடும். இப்படி ஒரு சிக்கலான கதை அப்படிங்கிறதுனால வேற்று மொழி இனத்தவர்களால் மிக கவனமாக இருக்கணும். வழக்கு வியாஜ்யங்கள், வார்த்தை கொடுக்கறது, அடுத்தவங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணுறேன் சார், சார் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சட்டத்தில் வந்து தலையிடுறது அதெல்லாம் வேண்டாம். உங்கள் வேலை என்னவோ அதை வேண்டி பாருங்கள். நான் அடுத்தவனுக்கு உதவுறேன், அடுத்தவனுக்கு புத்தி சொல்கிறேன், அடுத்தவனுக்கு வந்து நான் வந்து பணம் கொடுக்குறேன், இதெல்லாம் வேணாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு மனப்பிரச்சனையும், பணம் கொடுத்து பிரச்சனையை விலைக்கு வாங்குறதோட பணம் கொடுக்காம பிரச்சனை வர்றது தப்பு இல்லை. இப்போ இந்த ராசியில் இருக்கவங்க எக்ஸாம்பிள் ஒரு பொலிட்டீஷியனாக இருக்காங்க, ஒரு லாயராக இருக்காங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி சார்? கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா ஒன்று ராகு கேது, இன்னொன்று சனி வக்கரன், இன்னொன்று குரு பார்வை சனீஸ்வரருக்கு இல்லை. உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும். கூட இருக்கிறவங்களால நம்பிக்கை துரோகங்கள் வரத்தான் செய்யும். நேற்று வரைக்கும் உங்களை தூக்கி வச்சு தரையில் ஆடினவங்க இன்னைக்கு திடீர்னு உங்ககிட்ட குறைய எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணுங்கிறதுனால கொஞ்சம் கீரை, பேரிச்சம்பழம், பால், அயன் அண்ட் புரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும். இரவு நல்ல தூங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சரியானபடி நீங்கள் முடிவெடுக்க முடியும். வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு இனிமேற்பட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? ஆகவே இந்த காலகட்டத்தில் சரியானபடி முடிவு எடுத்தால் சாதனைகள் செய்யலாம். சரி, இவங்களுடைய வாழ்க்கையில் எஜுகேஷன் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் சார். மெமரி பவர் கூடும், நல்லா படிக்கலாம், மேற்கொண்டு படிக்கலாம், பிஹெச்டி பண்ணலாம், வெளிநாடு போய் படிக்கலாம், வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில் படிக்கலாம், நீங்கள் கேட்ட யூனிவர்சிட்டி கிடைக்கும், நீங்கள் கேட்ட படிப்பு கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்த்த அந்த பண வரவு வரும், எல்லாம் வரும். ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி தான் கிடைக்கும். அந்த 135 நாள் இருக்கு பாருங்க, அது மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் காயை நகர்த்துறது நிதானமாக பொறுமையாக பார்த்து தான் நீங்கள் நகர்த்தணும். இல்லைன்னா அங்கங்கே ஸ்ட்ரக் ஆகி அப்படியே நிற்கும். அந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி வேறு. அதனால் 12ஆம் தேதி உங்களுக்கு
வக்கர நிவர்த்தி, அதுக்கு பிறகு உங்களுக்கு நல்லா இருக்கும். சரி, வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும்? உடல் ஆரோக்கியத்தில் நிச்சயமாக மருத்துவ செலவு, டாக்டர் செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கத்தான் செய்யும். கை மருந்து, நான் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன், சீரகம் சாப்பிடு, சீரகம் தண்ணி குடி, அதெல்லாம் கொடுத்து இன்னும் பிரச்சனையை வர்றதை விட எதுவாக இருந்தாலும் நீங்கள் டாக்டரை போய் பார்த்து ஒரு டேப்லெட்டை அவங்க மூலயமா வாங்கி சாப்பிட்றது பெரிய பெரிய மருத்துவ செலவை நீங்கள் குறைக்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஜென்மத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கார். இந்த காலகட்டத்தில் தான் சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி நடக்குது. சனி பகவான் எப்படிப்பட்டவர்? கடகராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதி. இப்போ 9ஆம் இடத்துல வக்கரமா இருக்கார். இந்த 7ஆம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான் அவர் அட்டமத்தில் இருக்கும்போது உங்களை படாத பாடுபடுத்தி எழுதிருச்சு. குடும்ப உறவுகள்ல கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, பிரச்சனைகள் நிறைய ஆகிப்போச்சு. வெளியுலகத்துல சில அவமானமெல்லாம் கடகராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டுச்சு. குடும்ப மானம் சந்தி சிரிச்சின்னு சில பேர் சொன்னீங்க. என்னங்க சாரி அப்படின்னு இப்படி சிக்கலாகி போச்சு. நீங்க இப்போ குடும்பத்துக்கு சில பேர் சமாதானம் செய்வாங்க. கணவன் மனைவி உறவுல சமாதானமா போய்க்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வெல்விஷர்ஸ் சொல்லுவாங்க. உங்க பிள்ளைகளை அப்பா அம்மா ஒற்றுமைக்கு ஒரு முக்கிய காரணமாக தான் இருப்பாங்க. அதை ஏற்றுக்கிட்டு கணவன் மனைவி உறவுல பொறுமையா போயிட்டு தான் இப்போ நல்லது. சில பேர் முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவங்க, நான் 2வது கல்யாணம் பண்ணிட்டேன் சார் அப்படிங்க பாருங்க. அவங்க 2வது கல்யாணத்தில் எனக்கு நிம்மதி இல்லை சார், தெரியாதனமா 2வது கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போதான் எனக்கு தெரியுது என்னுடைய முதல் மனைவியே பரவாயில்ல, என்னுடைய முதல் வீட்டுக்காரரே பரவாயில்ல, அவங்க கூட என்னுடைய இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தலை, இவர் என்ன ரொம்ப சந்தேகப்படுறாரு, இவர் என்ன அவமானப்படுத்துறாரு, கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு 2வது திருமணம் செய்தவங்க பல பேர் இந்த காலகட்டத்தில் சொல்லுவீங்க. அப்படிங்கிறது தான் உண்மை. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றவங்க பொருளை ரொம்ப தரமா வச்சுக்கிடுங்க. உங்க பொருள் தரமா இல்லைன்னா நீங்க அனுப்பிச்ச பொருள் திரும்ப வந்துடும். சனி வக்கர பயிற்சி, அதை புரிஞ்சுக்கணும். அனுப்பிச்ச பொருள் திரும்ப வந்துடும். எப்போ வரும்? உங்க பொருள் தரமா இல்லைன்னா அப்படி வந்துடும். கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஜாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்க, அந்த வேலையெல்லாம் வேலையை விட்டு வெளியே வரக்கூடிய சூழல் சிலருக்கு உண்டு. என்ன உண்மை இருக்கோ அதை நம்ம சொல்லித்தான் தீரணும். அந்த வேலையை விட்டு வெளிவர வேண்டிய அமைப்பு இருக்கும். அப்போ அந்த வேலையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஹையர் அஃபிஷியலோடு எந்த மோதலும் இருக்கக்கூடாது. அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் சிலர் லஞ்ச லாவணிய வழக்குகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அபாயம் உண்டு. நண்பர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு சில கடகராசிக்காரர்கள் கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். அதே நேரத்தில் புதியவர்களிடம் பழகுகிற போது எச்சரிக்கையா இருங்க. தீயவர்கள் உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காலமும் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தின் அதிபதி 9ஆம் இடத்தில் வக்கரப்படுகிற போது சில தீயவர்கள் உங்களை சூழ்ந்திருப்பதற்கு வாய்ப்புகள் ஆயிடும். எச்சரிக்கையா இருக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்க கம்யூனிகேஷன், சமூக வலைத்தளத்துல எதை பதிவு பண்ணுகிற போதும் அது உங்களுக்கு ஏற்ற பதிவு தானா, உங்க மனசுக்கு அதுல உடன்பாடு இருக்கா என்று சொல்லி பதிவை போடுங்க. ஏஐ மூலம் நீங்க சொல்லாததெல்லாம் கூட சொன்னதா சொல்லி சில கற்பனையாக சில வீடியோக்களை சிலர் வெளியிடக்கூடிய அமைப்பு கூட இருக்கு. அதுலெல்லாம் கவனமா இருந்திருங்க. சில பேர் டிஜிட்டல் மோசடியில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு இருக்கு. எந்த வகையிலையும் அப்படி மாட்டிடாதீங்க. அதே மாதிரி இளைஞர்கள் சில பேர் உங்களை வீடியோ காலில் கூப்பிட்டு அவர்கள் உங்களிடம் தவறாக பழகி உங்களையும் சேர்த்து சிக்கலில் மாட்டி விடக்கூடிய அமைப்பும் கடகராசிக்காரங்களுக்கு உண்டுங்கிறதுனால இந்த 9ஆம் இடத்து வக்கர பயிற்சி, சனி பயிற்சி, வக்கர பயிற்சியில கவனமா இருந்திருக்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். அது நல்லது. ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். ஆஃபீஸில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரொம்ப ஒரு டென்ஷன் இருந்துகிட்டு இருக்கும். திடீர்னு வேலைப்பொழு கடகராசிக்காரங்களுக்கு இப்போ கூட்டி இருக்கும். ரொம்ப வேலைப்பொழு அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் மிக நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் அமைய போகுது. நல்ல ஒரு யோகம், பொழுதுபோக்கு விஷயங்கள் ஈடுபாடு அதெல்லாம் இப்போ கிடைக்கும். உங்களுடைய கௌரவம், புகழ், அந்தஸ்து பெருகிற நேரம் தான். அது உண்மைதான். இங்கே கடகராசிக்காரங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு, இன்னும் நன்மைகள் பெறுகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலை போகணும், அண்ணாமலையாரை வழிபடணும், வரிசையில் நின்று தான் சாமி கும்பிடணும். அப்படி கும்பிட்டீங்கன்னா நன்மைகள் பெருகும்.